ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வேத வாக்கியத்தில் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில காரியங்களை குறித்து நான் சிலதெல்லாம் எதிர்பார்த்தேங்க, முன்பு என் வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்கலை, நிறைய தடைகள் நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா, வசனம் சொல்லுது, எது நடந்துச்சோ அது உங்களுடைய நன்மைக்காக தான் நடந்திருக்கிறது, சகலமும் நம்முடைய நன்மைக்காக தான் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுறாங்க. நீங்கள் பார்க்குற தடைகள், நீங்கள் சில காரியங்களை எடுத்து வைக்கும்போது அது முற்றிலுமாக அது உங்களுக்கு வாய்க்கலைன்னா அதில் ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். எதிர்காலம் அந்த தடைப்பட்டு போன காரியத்தினாலேயே ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இந்த வாரத்தில் சில காரியங்களை நீங்கள் பார்க்கும்பொழுது தடைப்பட்டு போன காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் இப்போ என்ன செய்யணும், கர்த்தர் இந்த நன்மையை தான் இப்போ அனுமதிச்சிருக்கிறாரு, ஏதோ ஒரு பொல்லாப்புல இருந்து காத்தாருன்ற ஒரு இருதயத்தோட நீங்கள் புதிய காரியத்தை துவங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.